Hello, welcome to Taiki Cooking Channel. நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ ரவை. ரவை வந்து ரோஸ்டட் ரவை இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து 300 கிராம், 1 டம்ளர் அன்னாச்சி பழ ஜூஸு. இப்போ அன்னாச்சி பழம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், முந்திரி திராட்சை, அப்புறம் தண்ணி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இது வந்து ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேனில் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டோம். இப்போ தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அன்னாச்சி பழ ஜூஸ் ஆட் பண்ணுறோம். தண்ணி கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இப்போ நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து உள்ளே போட்டுக்கலாம். கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கீழே வந்து பேஸில் ஒட்டாமல் வர மாதிரி கிண்டுங்க. ஒட்டாமல் வந்துருச்சு, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கக்கூடிய அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கலாம். நம்ம அன்னாச்சி பழ கேசரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.